ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு அழகான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில அப்பா, அம்மா அவங்க 2 பேருமே வேலைக்கு போறாங்க. டே அண்ட் நைட் ஒர்க். அவங்களுக்கு 2 பசங்க. ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன். பொண்ணு தான் பெரியவ. பொண்ணு பேரு சுஜிதா. பையன் பேரு சுப்பு. சுஜிதா, சுப்பு வந்து ரொம்ப க்ளோஸ். அக்காவுக்கு தம்பினா ரொம்ப பிரியம். அவ தம்பிக்கு ஏதாவது பிடிக்கும் அப்படின்ட்டா தன்னுடைய சேவிங்ஸை கூட செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருவா. அந்த மாதிரி சுப் சுப்பு மேல அதிக பிரியமா இருந்தா சுஜிதா. சுப்பு ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது அவன் கிளாஸ் பசங்க எல்லாம் எக்ஸிபிஷன் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எக்ஸிபிஷனுக்கு போய் அந்த ரைட்ஸ் எல்லாம் போனோம். கலர் கலர் லைட்ஸு, நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுறத கேட்டு கேட்டு எவனுக்கும் அந்த எக்ஸிபிஷனுக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சு. அவன் அவங்க அக்கா கூட வீட்டுக்கு வரும்போது இந்த எக்ஸிபிஷன் பத்தியே சொல்லிக்கிட்டு வந்தானாம். அக்கா அக்கா, நம்ம 2 பேருமே அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம், அவங்கள கூட்டிக்கிட்டு நாமளே எக்ஸிபிஷனுக்கு போகலான்ட்டு அவன் சொல்லிக்கிட்டே வரோம். ஓகே சுபோ, நானும் நீயும் 2 பேருமே சேர்ந்தே அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் சுபுவும் சுஜிதாவும் அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்குறாங்க. பக்கத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களாம். ஸ்கூல் பசங்க எல்லாருமே போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னாங்க. எங்களையும் கூட்டிட்டு போங்கன்ட்டு 2 பேரும் கேட்டாங்களாம். அவங்க அப்பாவும் அம்மாவும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்ணா எங்களுக்கு வேலை இருக்கு கண்ணா. கண்டிப்பா வீக் டேஸ்ல எங்களால அழைச்சிட்டு போகவே முடியாது. வீக்கெண்ட்ஸ்ல நம்ம வேணா போலாம். சாட்டர்டே இல்ல சண்டே கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ நீங்களாம் 2 பேரும் போய் சமத்தா தூங்குங்க. வீக்கெண்ட்ஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. சுப்பு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். அப்பா அம்மா எப்பவுமே இப்படித்தான். நம்ம எங்கேயாவது போகலான்னு கேட்டாவே வீக்கெண்டு வீக்கெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா வீக்கெண்ட் வர்றதுக்குள்ள அந்த ப்ரோக்ராமே முடிஞ்சு போயிடுது. இந்த எக்ஸிபிஷனும் கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். எப்பதான் நம்ம போய் சுத்தி பார்க்கறதுன்ட்டு அவன் சுப்பு புலம்பிக்கிட்டே இருந்தான். சுஜிதா நாம வெயிட் பண்ணலாம். அப்பா அம்மா சொன்ன காரணமா தான் இருக்கும். அப்பா அம்மா கூட போனாதான் சேஃபாவும் நம்ம போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வர முடியும்னு அவளும் எவ்வளவோ சமாதானம் படுத்த முயற்சி பண்றான். ஆனா அவன் கேட்ட பாடில்ல. அழுதுகிட்டே தூங்கிட்டான். அப்புறம் அடுத்த நாள் சுஜிதா தாங்கிட்ட இருந்த சேவிங்ஸ் பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு அன்னைக்கு 2 பேருமே ஸ்கூல் முடிச்சாங்க. அப்புறம் சுஜிதா சுப்பவை கூட்டிக்கிட்டு எக்ஸிபிஷனுக்கு போனாலாம். சுப்புக்கு ஒரே சந்தோஷம். அக்கா, உனக்கு இதுக்கெல்லாம் பணம் இருக்கா அப்படின்னு கேட்டானாம். என்னுடைய சேவிங்ஸ் பணம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நீ கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. வா வா சீக்கிரம் உள்ள போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. அங்கங்க டிக்கெட்ஸ் வாங்கி ரைடுக்கு போறாங்க. டாய்ஸ்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அங்கங்க சாப்பிட்றாங்க. சுப்புக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை. அதனால சுஜி, நீ வெயிட் பண்ண, இங்கேயே வெயிட் பண்ண, இங்கேயே போயிடாத, நாங்க வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த கடை ஃபுல்லா கூட்டமா இருக்கு. அதனால நீ இங்க வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்க வச்சுட்டு அவ போறா. அவ ஐஸ்கிரீம் அங்க போன உடனே சுப்பு சுத்தி சுத்தி பார்க்கறான். அங்க ஒருத்தர் நிறைய கலர் கலர் பலூனு, நிறைய பொம்மைங்களாம் தூக்கிக்கிட்டு போறத பார்த்துட்டு அவர் பின்னாடியே போறான். சுஜி திரும்பி வந்து பார்த்தா சுப்பு அங்க இல்ல. அவளுக்கு பயம் வந்துருச்சு. சுத்தி சுத்தி தேடுற அவளுக்கு அவளால சுப்புவை கண்டுபிடிக்கவே முடியல. சுப்பு கொஞ்சம் தூரம் போன வேண்டிதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. ஐயோ, அக்காவை விட்டுட்டே வந்துட்டோமே,
இப்ப எங்கருந்து வந்தோன்னு கூட வழியே தெரியலையே! எல்லாம் ஒரே மாதிரி இடமா இருக்கே! எந்த டென்ட்டுக்கு போணும்? எந்த திசையில போகணும்னே சுப்புவுக்கும் தெரியல. அவனும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, தேடி பார்த்துட்டு, அவனும் டயர்ட் ஆயி அழவே ஆரம்பிச்சுட்டான். இவன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த ஒருத்தர், "நீ யாருப்பா? என்ன ஏதுன்னு?" கேட்டுட்டு, "சரி வா, நான் உன்னைய கூட்டிட்டு போய் விடுறேன்" அப்படின்ட்டு அவன வந்து கூப்பிட முயற்சி பண்றாரு. சுப்புவ கைய பிடிச்சு இழுக்குறாரு. சுப்பு கத்த ஆரம்பிச்சாராம். அப்ப அங்க இருந்த போலீஸ் வந்து என்னாச்சு? ஏதுன்னு கேள்வி கேட்க, "இல்ல இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவர் என்னை வா வான்னு கூப்பிடுறாரு. நீங்க தான் என்னை காப்பாத்தணுன்ட்டு" அந்த பையன் வெளிப்படையா சொல்றான். அப்புறம் போலீஸ் அவன வந்து மிரட்டவும், அப்புறம் அவன புடிச்சிட்டே போயிடுறாங்க. "உனக்கு இதே வேலையா போச்சா? குழந்தைங்கள கடத்துறியா?" அப்படின்னு அவனை புடிச்சு அடி அடின்னு அடிச்சு, அவன இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் சுப்பு கிட்ட விசாரிக்கிறாங்க. "என்னாச்சு? என்ன பண்ண? உங்க அப்பா, அம்மாலாம் எங்க?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்புறம் அனௌன்ஸ்மென்ட் பண்ற டென்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அந்த டென்ட்ல இன்கேஸ் யாராவது காணாம போயிட்டோ, பொருட்கள் தொலைஞ்சு போச்சோ அப்படின்னா, அவங்க அங்க போய் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால சுப்பு இருந்துகிட்டு போலீஸ்காரர்கிட்ட "சுஜிதான்னு பேரு சொல்லுங்க. என் அக்கா அவங்க வருவாங்க" அப்படின்னு சொல்றான். முழுசா எந்த உண்மையும் சொல்லல. ஏன்னா போலீஸும் திட்டுவாரோங்கிற பயம் வந்துருச்சு. அப்புறம் சுஜிதாவ பத்தி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் சுப்பு கிடைச்சிட்டான். அவன் பத்திரமா தான் இருக்கான்னு அந்த அனௌன்ஸ்மென்ட் கேட்டு அவளுக்கு உயிரே வருது. அவளும் சந்தோஷமா அந்த டென்ட்டுக்கு தேடி போறா. போயிட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க? அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஸ்கூல்லேருந்து டைரக்ட்டா இங்க வந்திருக்கீங்களா? சரி உங்க அப்பா, அம்மாலாம் எங்க? அப்படின்னு போலீஸ் விசாரிச்சாரு. சுஜிதாவும், சுப்புவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையா அப்படியே சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸ் மிரட்டுனாரு. "இது பாரு கண்ணுங்களா, இந்த மாதிரிலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாம பெரியவங்க துணை இல்லாம வேற எங்கேயுமே நீங்க போகவே கூடாது. உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? காசு இருக்குங்கிற தைரியமா?" அப்படின்னு புடிச்சு நல்லா திட்டிட்டாரு. "சரி, சரி வாங்க அட்ரஸ் சொல்லுங்க" அப்படின்னாங்க. அப்புறம் சுப்பு அட்ரஸ் சொன்னானா, வீட்டு அட்ரஸ். "பரவாயில்லையே! சின்ன பையனா இருக்க, உனக்கு அட்ரஸ்லாம் தெரிஞ்சிருக்கே" அப்படின்னு. அப்புறம் சுப்பு ஃபோன் நம்பர் 2 பேரோட ஃபோன் நம்பரும் சொன்னாளாம். 2 பேரும் சொன்னத கேட்டுட்டு, "பரவால்ல பசங்களா, உங்களுக்கு உங்க அப்பா, அம்மாவோட ஃபோன் நம்பரும் தெரிஞ்சிருக்கு, உங்க வீட்டு அட்ரஸும் தெரிஞ்சிருக்கு. அதனால உங்கள சும்மா விடுறேன்" அப்படின்னாராம். அப்புறம் அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர சொன்னாரு. அவங்க அப்பாவும், அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அழுதுகிட்டே வராங்க. அந்த டென்ட்டுக்கு வந்துட்டு சுப்புவும், சுஜிதாவும் பத்திரமா தான் இருக்காங்கன்னோனே அவங்களுக்கு மனசு தேறிடுச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா, இவங்க பண்ணது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. "உங்க பையன் இன்னைக்கு வந்து காணாம போயிருப்பான். நல்ல வேளை நான் போய் விசாரிச்சப்ப டக்குன்னு உண்மை சொன்னான். பயந்துகிட்டு இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லியிருந்தானா, உங்க பையன் இன்னைக்கு தொலைஞ்சு போயிருப்பான்னு" சொன்னாராம். "இந்த விஷயத்துல நீங்க உங்க பசங்கள நல்லபடியாவே வளர்த்துருக்கீங்க. ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நல்லபடியா சொல்லிக் குடுத்தும் வளர்த்துருக்கீங்க. பரவால்ல. ஆனா, அப்பா, அம்மா துணை இல்லாம வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிக் குடுக்க மறந்துட்டீங்க போல" அப்படின்னு போலீஸ்காரர் கொஞ்சம் கோபமா கேட்டாராம். அதுக்கு அவங்க அப்பாவும், அம்மாவும் பயந்துட்டாங்க. "சாரி சார். நாங்க வந்து ரொம்ப வேலையில மாட்டிக்கிட்டோம். நாங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிலேயே எங்களுடைய கவனம் இருக்கிறதுனால, எங்க பசங்கள எங்கேயும் வெளிய கூட்டிட்டு போகவோ, வரவோ முடியறதில்ல. சம்டைம்ஸ் நாங்க எந்த பிளான் போட்டாலும், அது வந்து இது ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால தான் பசங்க இந்த டைம் இந்த எக்ஸிபிஷன மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களா முடிவு பண்ணி இங்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். எது எப்படியோ பத்திரமா இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு போலீஸ்காரர் அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்புனாங்களாம். சுஜிதா கையில நிறைய டிக்கெட்ஸ் இருந்துச்சாம். இதெல்லாம் என்னதுன்னு அவங்க அம்மா கேட்டாங்க. "டிக்கெட்ஸ்மா ரைட்ஸுக்கு" அப்படின்னால. "உங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் 2 பேத்துக்குமே. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க?
உங்க அப்பாவும், அம்மாவையும் இப்படிதான் கஷ்டப்படுத்துவீங்களான்ட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க 2 பேத்துக்கு தண்டனை குடுத்தே ஆகணும் அப்டின்னாங்களாம். சாரிம்மா மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணவே மாட்டோம்ன்னு 2 பேரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். சரி போங்க போங்க உள்ள போங்க அப்டின்னாங்க. இல்லம்மா வீட்டுக்கு இந்த பக்கம் வழி அப்டின்னாங்க. டிக்கெட்ஸு வாங்கியிருக்கேல்ல வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல. வாங்க நம்ம ஃபுல்லா எக்ஸிபிஷன நல்லா சுத்தி பார்த்துட்டு, நல்லா இங்கேயே சாப்பிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலான்ட்டு அவங்க அப்பாவும், அம்மாவும் சொன்னாங்களாம். சுஜிக்கும், சுபுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 4 பேரும் போய் எக்ஸிபிஷன சுத்தி பார்த்தாங்களாம். இதான் கிட்ஸ். நீங்களும் உங்க அப்பா, அம்மா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலங்கிற ஒரு காரணத்துக்காக, உங்க பிரதர், சிஸ்டர்ஸ் கிட்டயோ, இல்ல கூட படிக்க ஃப்ரெண்ட்ஸையோ கூட்டிக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல முக்கியமா போகக்கூடாது. ஓகே? சேஃபா இருக்கணும். சரியா? பெரியவங்க துணை இல்லாம எந்த ஒரு இடத்துக்கும் போறது உங்களுக்கு நீங்களே தேடிக்கிற ஆபத்து. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சேஃபா இருங்க. அப்பா, அம்மா தான் ரொம்ப முக்கியம். அப்பா, அம்மா கூட தான் எங்கேயும் போகணும், வரணும். நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும். உங்க அப்பா, அம்மாவையும் நீங்க ஹாப்பியாவும், சந்தோஷமாவும் வச்சுக்கணும். ஓகே கிட்ஸ்? தேங்க் யூ. குட் நைட்.